ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கேரளா ஸ்பெஷல் ரைஸ் பாயசம் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே கோயிலுக்கு பிரசாதம் செஞ்சு கொடுப்போம். நீங்கள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு நாள் கோயிலுக்கு பிரசாதம் செஞ்சு கொடுங்க. ஈஸியாக வேலை முடியும். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரைஸ் பாயசம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 100 கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக செஞ்சு காமிக்கிறதுனால 100 கிராம் மட்டும் பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு 2-3 ட்ரிப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிடலாம் வேக வைக்கிறதுக்காக. நான் வந்து குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து டைரெக்டாக போடல. ஏன்னா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் அரிசி இருக்குது. அதனால் வந்து குக்கரில் நீங்கள் டைரெக்டாக போட்டிங்க அப்படின்னா அடியில் ரொம்ப ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா குக்கரில் அடியில் தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே பாத்திரம் வச்சு மூடி வச்சுட்டு தான் நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குக்கர் ஒன்று எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா நான் 1 கப் ரைஸ்க்கு வந்து 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா குழஞ்சி வரணும்ல, அதனால் வந்து எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சமே தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே வந்து ஒரு தட்டு போட்டு மூடிக்கோங்க. குக்கருக்குள்ளே செட் ஆகிற மாதிரி உள்ள பாத்திரத்தை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடுங்க. நான் வந்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு குக்கர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வேக வச்சு கூட நல்லா குழைய வச்சு வேக வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். குக்கரில் ரைஸ் வெந்துக்கிட்டு இருக்கும் போதே நீங்கள் பாலையும் ஸ்டவ்வில் வச்சு சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பாலில் பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா பால் வந்து ரொம்பையும் வற்ற வைக்கணும் அப்படிலாம் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 50 ml அளவுக்கு கொஞ்சம் சிம்மில் வச்சு வற்ற வச்சா போதும். ரொம்ப வற்றணும் அப்படிலாம் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் குக்கர்லேருந்து ரைஸ் எடுத்து வச்சுட்டேன். குக்கரில் நல்லா வெந்துருச்சு ரைஸு. நல்லா குலைவாக வெந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜுக்கு நல்லா வேக வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. சப்போஸ் குக்கரில் கொஞ்சமாக அரிசி வைக்கிறது உங்களுக்கு வேக வைக்க முடியல அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரைஸை வந்து ஒரு கரண்டி வச்சு சூடாக இருக்கும் போதே நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. சாதம் எதுவுமே முழுசாக தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசிச்சு வச்ச சாதத்தை வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு சுகரும் ஆட் பண்ணிக்கிடலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ண பிறகு லேசாக கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது இதில் கொஞ்சமாக சுடுதண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக விழும். அதனால் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது சுடுதண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாயசம் வந்து கேரளாவில் வந்து குருவாயூர் கோயில் இருக்கும். அங்கே வந்து இந்த பாயசம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக செஞ்சு கொடுப்பாங்க. பிரசாதமாக செஞ்சு கொடுப்பாங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வந்தாங்க அப்படின்னா இந்த பாயசத்தை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கு ஏதாவது பிரசாதம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பாயசத்தை வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ரைஸை வந்து ஒரு ட்ரிப்பு கொதிக்க வச்சாச்சு. ஒரு லேசாக கொதி வந்த பிறகு அதில் வந்து ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்த பிறகு நம்ம அதை காய்ச்சி வச்சுருந்த பால் அது ரொம்ப ஆறி போய் இருக்காது, கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். அந்த பாலை வந்து இதோடய ஆட் பண்ணிக்கிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 நிமிஷம் 2 நிமிஷம் மட்டும் ஒரு நல்லா தரன்னு கொதிக்கட்டும். கொதித்ததுக்கு பிறகு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம். உங்களுக்கு வந்து பாயசத்தோட அளவு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும், இல்லைனா வீட்டில் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த பாயசத்தை ட்ரை பண்ணுறீங்கன்னா பாலும் மெஷர்மெண்ட்டும் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அரிசியும் பாலையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பாலில் வந்து நீங்கள் தண்ணி விடாதீங்க. தண்ணி விட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா திக்கான பால் ஊற்றி நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை நீங்கள் அப்படி டபுள் ஆக்கி நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வர்றவங்களுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாயசம் கொதித்து வரும்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா பொங்கி சிந்திரும். அதனால் சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாயசத்துக்கு வந்து கொஞ்சமாக நெய் விட்டுட்டு திராட்சையும் முந்திரியும் வறுத்து சேர்த்துக்கிடலாம். உங்கள்கிட்ட வந்து எந்த நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கிடலாம். நான் வந்து கொஞ்சமாக வந்து கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன். இதை சிம்மில் வச்சுட்டு லேசாக
வறுத்து விட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பி வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் லேசாக வறுத்து விட்டுட்டு நம்ம 2 உடச்சி வச்சுருக்கேன் அந்த முந்திரியை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதையும் லேசாக வறுத்து விட்டுக்கோங்க. ஓகே, இது லேசாக கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது பாயாசத்தோடு இதை ஆட் பண்ணிக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேரளா ஸ்பெஷல் பாயாசத்தை உங்கள் வீட்டில் வந்து எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நீங்கள் இதை வந்து செஞ்சு கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு பிரசாதம் நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்கன்னா இதையும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க எல்லாருமே. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.